முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா கத்திரிக்காய் தட்டைப்பயிர் போட்டு நம்ம இன்றைக்கி ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இது சுடு சாதத்தோடலாம் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 7-8 பல் சின்ன வெங்காயம் தொளிச்சு சேர்த்துருக்கேன். தேங்காய் பூவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்கக்கூடாது தேங்காய் பூ, அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு தட்டைப்பயிர் நான் வேக வச்சு வச்சுருக்கேன், ஒரு 8 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். அதையும் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூட ஒரு பச்சை மிளகா வச்சு நம்ம பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மறுபடியும் ஒரு கடாய் வச்சு அதில் 2 இல்லை 3 ஸ்பூன் பக்கம் ஆயில் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அது கூட ஆட் பண்ணி வதக்கிக்குங்க. நான் ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. கூடவே நான் ஒரு 5 கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் எனக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். குழம்பு மிளகாய் பொடி இருக்குள்ள அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. நம்ம பொரியலுக்கெல்லாம் சேர்ப்போம்ல குழம்பு மிளகாய் தூள், அது போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இது இந்த மிக்ஸி ஜார் அலாசணும்ல அந்த தண்ணி ஒரு 1/2 டம்ளர் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வதங்கறக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு வேக வச்சோல்ல தட்டைப்பயிறு, அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்து நான் இப்போ இதை வேக வைக்க போகிறேன். நான் 8 விசில் வச்சு தட்டைப்பயிறு ஏற்கனவே வேக வச்சு அதில் இருக்குள்ள தண்ணி, அந்த தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் ஸ்லோவாக வேகணும், கத்திரிக்காய் வெந்துடும். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வேக வச்ச தட்டைப்பயிறு இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது குழம்பு. எந்த சாம்பாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வைக்கிற புளிக்குழம்பை தவிர்த்து மற்ற எந்த குழம்புல நம்ம புளி ஊற்றினாலும் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஒரு கொதி வந்தாலே போதும். நான் இப்போ மூடி வைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸு சீக்கிரமாக கொதிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் அந்த புளியோட டேஸ்ட்டு அந்த இது எல்லாமே நல்லா இருக்காது. அதனால் ஒரு கொதி வந்தால் போதும், இல்லைனா தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் புளி வாசனை. பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.